உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். எப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி செலிபிரிட்டிகள் வந்து ஒரு டல் ஆகுதோ எல்லாரையும் சொல்ல, அப்போல்லாம் வந்து அவங்களாவே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்து இருக்குது இந்த மீடியா. அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா சொல்லவே தேவையில்லை. அப்படி இதை வந்து சோஷியல் மீடியாவை மிக பிரமாதமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய இது என்னன்னு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு தானப்பான்னுவேன். அது மாதிரி ஒரு 2 பேருடைய விஷயத்தில் இந்த வீடியோவில் பேச போகிற வந்து முதல் விஷயம் என்னென்னா, திருவண்ணாமலை ஒரு புண்ணிய ஸ்தலம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து திருவண்ணாமலையில் வந்து குவிகிறாங்க. ஒரு கிரிவலத்துக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. ஏற்கனவே விமர்சனமே இருக்குது வந்து திருவண்ணாமலை வந்து ஆந்திராவுடைய இன்னொரு பகுதியாக மாறிடுச்சா, அவ்வளோ தெலுங்கு பக்தர்கள் வருகிறாங்க, போர்டெல்லாம் தெலுங்கில் இருக்குது, அங்கே வந்து கடைகள்லாம் தெலுங்கில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்குது. எங்கே இருந்தாலும் ஒரு ஆன்மீக ஸ்தலம் பிரபலம் ஆகுது. என் திருப்பதிக்கு உலகத்துலேருந்து வந்து எல்லாரும் வராங்க இல்லைங்களா, அதுமாதிரி சிவத்தலம். இல்லை என்னென்னா, இந்த பிக் பாஸ் அர்ச்சனா போய் திடுதுப்புன்னு மலை ஏறி, அதுவும் அவர் காதலுடன் மலை ஏறி வனத்துறையினால் பிடிக்கப்படல, மலை ஏறி அந்த ரீல்ஸை சோஷியல் மீடியா இன்ஸ்டாவில் போட்டு அதன் பிறகு கடும் எதிர்ப்பு வந்து, எப்படிங்க வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, உங்களுக்கு முன்ன பின்ன வந்து இதுவா இல்லையா, ஒரு மலை மேலே ஏறலாமா, அவ்வளோ ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் வந்து நீங்கள் வந்து அண்ணாமலையாரே வந்து அசிங்கப்படுத்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு போனீங்களா, ட்ரக்கிங் போனீங்களா, கண்ணாமண்ணான்னு விமர்சனம். அதுக்கப்புறம் வந்து வனத்துறை ஃபைன் போட்டிருந்தாங்க பிக் பாஸ் அர்ச்சனாவுக்கும் அவருடைய காதலர் அருணுக்கும், அவரோட டிவி சீரியல் நடிகர். அப்புறம் அந்த ஃபைன் கூட 5000 10,000 போட்டிருந்தாங்க. வந்து என்னங்க வந்து செலிபிரிட்டினால நீங்கள் வந்து இந்த 5000 விட்டீங்க நீங்கள் ஆளுக்கு. இதே வந்து ஒரு பொதுஜனம், ஒரு தெரியாதவன் ஏறி இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆச்சா போச்சான்னு இன்னும் நீ வந்து யார் நீங்களாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரீல்ஸ் மோகமாகி போச்சா, கடுமையான இது இருந்தது. இப்போ இந்த பிக் பாஸ் அர்ச்சனா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தா இதெல்லாம் கேட்டால் உண்மையிலே எனக்குன்னு ஒரு நண்பரும் அதை பார்த்தாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலை போகணும்னு, ஏதோ ஒரு ரொம்ப பிரபலமாக அது முன்னுக்கு நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். அப்போ அவரை வேண்டிக்கிட்டு வந்த பிறகு பிக் பாஸ் வந்தாங்க. பிக் பாஸில் வந்து பெரிய ஹிட் ஆனாங்க, டைட்டில் வின்னர் ஆனாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு பேராசிரியர். அப்புறம் அதில் சொன்னது தான் வந்து வைரமுத்து அவர்களுடைய கவிதையெல்லாம் புத்தகத்தெல்லாம் கொடுத்து அதை படித்து தமிழ் ஆர்வம் வந்து ஒரு MBBS டாக்டர் ஆக வேண்டிய நான் வந்து தமிழ் மீது பெரிய பற்றானது காரணம் வந்து கவி பேரரசு தான். அப்புறம் அவர்லாம் வாழ்த்திலாம் இருந்த ஃபோட்டோலாம் வந்தது. அப்புறம் வந்து பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணதுக்கெலாம் வந்து அந்த டைட்டில் வின்னராக வந்ததுக்கெலாம் கடுமையான விமர்சனம்லாம் வந்தது. PR டீமை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி இந்த டைட்டில் வின்னர் வாங்கியிருக்காங்க. அப்படின்னு போது, இல்லை நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸுங்க, இப்படிலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னாங்க. ஒரே இதில் வந்து பயங்கர பிரபலமானாங்க அர்ச்சனா. ஒரு படத்தில் கூட நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஆச்சு. இவ்வளோ புத்திசாலித்தனம், இவ்வளோ உலக ஞானம், குறிப்பாக தமிழ் ஆர்வம், பல பாரதியார் கவிதைகள்லேருந்து, பாரதியார் படைப்புகள்லேருந்து, வைரமுத்து படைப்புகள் வரைக்கும் நான் படித்தவ அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்கு தான் அங்கே போனோம். அண்ணாமலையார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுத்துருக்காரு, அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக போனப்போ நாங்கள் வந்து அவர் வந்து காதலன் அருண், அதாவது வந்து ஊரறிய எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது அப்படின்றாங்க. அவங்க என்னென்னவோ பேசுகிறீங்க, என்னென்னவோ எழுதுறீங்க அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அது அவங்களுடைய பர்சனல். இது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் அப்படி சுற்றிட்டு வந்தோம். நிறைய வெள்ளைக்காரங்களாம் வந்து இந்த மலை மேலே ஏறினப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டப்போ, சிவனுடைய பாதம் வந்து அந்த மலையோட உச்சியில் இருக்குது, அதை போய் தொட்டு கும்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், நல்ல இது இன்னும் சுபிட்சமாவாங்க அப்படின்போது நாங்கள் பாட்டுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். அங்கே எங்கேயும் வந்து இது தடை செய்யப்பட்ட பகுதி, இதற்கு மேல் யாரும் ஏறக்கூடாது, இதற்கு மேல் ஏறினாலும் வந்து நீங்கள் தண்டனைக்குள்ளாவீர்கள், உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து அவங்க ஏறினாங்க, வெள்ளைக்காரங்க ஏறுறாங்க, மற்றவங்க ஏறுறாங்க, அதனால் நாங்கள் ஏறினோம். அங்கே வீடியோ ஆன் பண்ணி நாங்கள் வந்து வீடியோஸ் எடுத்தோம். அவங்கெல்லாம் விட்டாங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா, அந்த வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டேன். இந்த சோஷியல் மீடியாவில் போட்ட வீடியோவை உடனே பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கான இடம் கிடைக்கலையா, இந்த சிவத்தலம் தான் கிடச்சிதா,
வேற எங்கே இது பண்ணலையா, அது யார் கூட இருந்தவன், இப்படி கண்ணு மூக்கு காது இதெல்லாம் வச்சு பேசி என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை அட்டாக் பண்ணி இப்படிலாம் வந்து பேசுறது வந்து என்னால் மனசு தாங்க முடியல அப்படின்னு பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யாரோ பாமரர், படிப்பறிவு இல்லாதவங்க, சரி வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க, மொழி தெரியாதவங்க இப்போ ஆந்திராவிலேருந்தோ கர்நாடகாவிலேருந்தோ, அவளை ஏங்க வந்து இவங்க கூட தெரியுங்க, ஒரு உத்தரப்பிரதேசத்துலேருந்தோ மத்திய பிரதேசத்துலேருந்தோ வந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் ஏறுறாங்கப்பா, ஏறி இருக்காங்க. நீங்கள் ஒரு பிரபலம், நீங்கள் இருக்கிற ஒரு 5-6 பேர்கிட்ட கூட கேட்டுருக்கலாம், இல்லை ஏறினா என்ன ஆகுன்னு ஏற்கனவே இது செய்திகள்லாம் வந்திருக்குது. வந்து அனுமதி இல்லாமல் திருவண்ணாமலை மீது ஏறி மாட்டி அவங்களுக்கு வந்து ஃபைனும் தண்டனையும் கிடைச்சதுலாம் இருக்குது. வந்து உண்டை கேட்டால் அது மிகப்பெரிய காடு உள்ள வழி தெரியாமல் ஒரு வெள்ளைக்காரன் கூட மாட்டின்னு முடிச்சிருந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மீட்டு கொண்டு வந்தாங்க, நைட்டாக இருந்து குளிரும் இதுலேயும் பயந்து போய் அப்புறம் கூட்டின்னு வந்துக்கிறாங்க. வந்து அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கும். வந்து சாதாரண ஆளுங்களுக்கே தெரியும் போது இது தெரிஞ்சு என்னன்னா, இந்த ரீல்ஸ் மோகம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் எடுத்துன்னு வரணும், ஆச்சா போச்சா, ஏன் ரீல்ஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா, எவ்வளோ வைரல் ஆகிருக்குது அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ட்ரெக்கிங் போகலன்றீங்க. வந்து இப்போ அது மலை மேலே ஏறி அந்த வீடியோவை பார்த்தா என்ன ட்ரெக்கிங் போன மாதிரி தானே இருக்குது. வந்து அதுக்கு ஒரு ஏற்காடோ இந்த பக்கத்துலேயே இருக்கிற ஏலகிரியோ அல்லது கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கலாம் ஊட்டியோ கொடைக்கானலோ போக வேண்டியது தானே. வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு வந்தாச்சு, வந்துட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் இவங்க இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க, அதுக்கு வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறது, இது முழுக்க முழுக்க ஒரு பப்ளிசிட்டி தான். இது வேறு பாருங்கள், வந்து எங்கள் வனத்துறையினர் அவங்க சொல்கிற பேட்டி தான். வனத்துறையினர் வந்து எங்களை அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களே எங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே போயிட்டு நாங்கள் தாங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம். ஆன பிறகு இல்லைங்க, நீங்கள் செலிபிரிட்டினால இப்போ விட்டுறக்கூடாது, விட்டால் இதையே எல்லாம் வந்து கேள்வியாக கேட்பாங்கன்னு சொல்லி அருணுக்கு 5000 எனக்கு 5000 ஃபைன் போட்டாங்க. இது வந்து நான் மனசு நொந்து இது பண்ணுறேன், நான் வந்து சிவனுடைய மிகப்பெரிய பக்தை, நான் அப்படிலாம் கிடையாது அப்படின் பொழுது ஒட்டுமொத்தமாக இதே நான் சொல்கிறேன்னு, நீங்கள் வந்து ஒரு நார்த்தில் இருக்கிற ஒரு பிரபலமான கோயில்னு வச்சுங்க, அங்கே இது மாதிரி மலை ஏறுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் போகிறீங்க, போய் இதே போல் தெரியாமல் ஏறிட்டு நாங்கள் சொன்னால் அங்கே விட்டுருவாங்களா? நார்த்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்கிற போலீஸ் விட்டுருவாங்களா? அங்கே இருக்கிற வனத்துறை விட்டுருவாங்களா? அப்போ என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சே தான் போயிருக்குங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதுதான் தோணுது அந்த இன்டர்வியூவில். அது ஆனால் வெளியே வந்து என்னென்னா இப்போ இது பண்ணி தெரியாமல் போயிட்டேங்க, நாங்கள் வந்து கிளம்பிட்டேங்க, வந்து உண்மை அதுதான் நடந்தது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு, இது முழுக்க முழுக்க என்னென்னா சமீபமாக ரொம்ப ஓவராக அந்த ரீல்ஸ் மோகம் ஓவராக போயிடுச்சு. பாருங்க, ஒருத்த பையன் அது என்ன ஊருன்னு தெரியல, ஒரு ஸ்லாப் மேலே ஏறி, சிமெண்ட் ஸ்லாப் மேலே ஏறி ரீல்ஸ் எடுத்துருக்கிறான். அந்த ஸ்லாபு கவுந்து இருக்கிற ஸ்லாப் மொத்தம் மேலே விழுந்துருக்குது. இது வந்து உங்களுக்கும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை, ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் அவமானமான ஒரு விஷயம். சாதாரண மனுஷன் போயிட்டானா அது செய்தியாக மாறிட போகுது. நீங்களாம் செலிபிரிட்டிகள், வந்து நீங்கள் அப்படி அந்த ரீல்ஸை போட்டு தான் இவ்வளோ பெரிய வியூஸ் வர வைக்கணுமா? அதன் பிறகு ஏன் இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசுகிறீங்க, சப்பக்கட்டெலாம் கட்டுறீங்க? அதுதான் தெரியல. என்ன நீங்கள் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இலக்கியம் படித்தவர், தமிழ் படித்தவர், உங்கள் தந்தை பேராசிரியர், நீங்கள் வந்து ஒரு பெரிய பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய போட்டியில் வந்து வின் பண்ணவர். இப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் வந்து சரியான விளக்கமாகவே இல்லை. வந்து இது என்னன்னா, நீங்கள் இதுக்கு ஏங்க வந்து இவங்களை பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு போது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த ரீல்ஸ் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. சரி, இவங்க மலை ஏறிட்டாங்க, நாமளே ஏறுவோண்டா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்தால் என்ன ஆகும்? வந்து ஒரு ஆபத்தான இதுவில் வந்து. அதனால் இந்த ரீல்ஸ் எடுக்கிறது, அதை போடுறது, அது வைரல் ஆகி அது பெரும் பிரச்சனையாகி அது கான்ட்ரவர்சி ஆகி அது சம்மந்தமாக நிறைய பேர் பேச ஆரம்பித்து அது இதுவான பிறகு அதுக்கு ஒரு கதை சொல்கிறது. வந்து நாங்கள் ஆன்மீகத்தை தான் நம்பினோம், நம்ம சிவனை தான் கும்பிட்டோம் அப்படின்னு. இது காலகாலமாக தோணும். அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு நடிகை, அந்த நடிகை திடீர்னு அவங்களும் இதையும் தான் அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் நடிக்க வந்த புதுசில் என் தம்பி தான் வந்து துணைக்கு கூட்டுமோவேன். அப்போ வந்து ஒரு படத்தில் கமிட் ஆன உடனே அந்த ஃபோட்டோகிராஃபரு என்னை சில் செஷன் எடுக்கணும், நிறைய ட்ரெஸ்லாம் மாற்றி போட்டு சில் செஷன் எடுக்கணும் அப்படின்னாரு. சரின்னு என் தம்பியை துணைக்கு கூட்டு போனோடனே அந்த தம்பியை அங்கே அப்படி வெளியே உட்கார வைங்க, உள்ளே நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உள்ளே போனோடனே 4-5 ட்ரெஸ்லாம் இருந்தது. அப்புறம் நான் போய் ட்ரெஸ் மாற்றுற ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபர், உங்கள் உடம்பை நான் முழுசாக பார்க்கணும்
அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பேரதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஏதோ ஒன்று இங்கே தப்பாக நடக்க போகுது அப்படின்னு என் உள் மனசு சொல்ல ஆரம்பித்தவொடனே கத்தி என் தம்பியை வந்து குரல் கொடுத்து கூப்பிட்டேன். கூப்பிட்ட பிறகு அவன் பதறி அடிச்சுன்னு வந்தான். வந்த பிறகு நான் தப்பித்தேன் அப்படின்னு. வேற இல்லை, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். சினிமாவில் அவன் நடிக்க வந்து அவர்களும் இவர்களும் ஒரு படம். அந்த படத்தை அவங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, பல முறை சொல்லியாச்சு. அந்த படம் அவர் தான் முதல் படம். ஏன்னா அதை எடுத்த டைரக்டர் வந்து வீரபாண்டியன். இப்போ அன்றைக்கி அரசியலுக்குள்ளே போயிட்டார். அவரே நொந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். வந்து நான் தாங்க அறிமுகப்படுத்தினேன். அது ஏதோ அவங்க ஊருக்கு வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். ஊருக்கு ஏதோ ஒரு புது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காரு. வந்து நடிகை துவங்க வச்சா நல்லாயிருக்கும், நம்ம அறிமுகப்படுத்தின ஹீரோயின் தானே, ஃபோனே எடுக்கலையா. வந்து அது சினிமாவில் சகஜம். அதை விட்டுருங்க நீங்கள். அந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் காக்கா முட்டையை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நடிக்க வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் கூட ஒரு பெரிய இட்டு படத்தில் நடிச்சிட்டீங்க. ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சரி, இந்த கதையை சொல்லிட்டீங்க. நீங்கள் என்னென்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் பேர் யாருன்னு சொல்லணும்ல. சரி, அந்த ஃபோட்டோகிராஃபர் பேர் சொல்லிட்டா அவர் யாரும் தெரிஞ்சு போயிடும். அவர் பிரபலமான ஃபோட்டோகிராஃபராக கூட இருக்கலாம். அவருக்கு ஒரு அவப்பெயராக மாறலாம். அவருக்கு சமூகத்தில் வந்து ஒரு பெரிய இழிவு ஏற்படுத்தலாம். அவங்க குடும்பத்தார் கூட அவரை வந்து கேவலமாக பேசலாம். அப்படின்னா அதை விட்டுருங்க. என்ன படம்னு சொல்லலாம்ல. என்ன படம்? கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தானே சொல்கிறீங்க. படம் என்னன்னு சொல்லலாம்ல. சரிங்க, படம் கூட வேணாங்க. அது எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ ஷூட் நடந்தது சம்பவம் சொல்லலாம். சென்னையில் வந்து அந்த இடத்துல நடந்தது, இந்த இடத்துல நடந்து சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் நான் ஒரு இதுக்கு போனேன்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களா, என் தம்பி வெளியே திண்ணையில் உட்கார வச்சாங்களா, அப்புறம் வந்து உங்கள் உடம்பு முழுசாக பார்க்கணுன்னு சொன்னாங்களா, நான் பதறி போயிட்டேன்னா உடனே என் தம்பியை கூக்குரல் கூப்பிட்டேன்னா வந்துட்டாங்க அப்படின்னு பொழுது பத்திரிகையில் பல கிசு எழுதுவாங்க. இது மாதிரி தான் ஒரு நடிகை ஒரு நடிகரும் ஏர்போர்ட்டில் உதட்டோடு உதடு கிஸ் அடித்து கொண்டார்கள் அப்படின்னு. இது சத்தியமாக எவனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. அவன் போட்டு அப்போலாம் பத்திரிகையில் இருந்த காலத்தில் அப்போ எந்த நடிகராக இருக்கும், எந்த நடிகையாக இருக்கும், இதுக்கு ஒரு பெரிய விவாதமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுபோல தான் இந்த நடிகை சொன்னது திட்டமிட்டு ஒரு பரபரப்புக்காக. அந்த பரபரப்புக்கான காரணம் என்னென்னா தமிழில் படமே கிடையாது. இருக்கிற பெரிய நடிகைக்கு இங்கே வாய்ப்பு கிடையாதுங்க. வந்து இன்னும் உண்மையை சொல்ல போனால் ஹீரோக்களே சும்மா இருக்கிறாங்க. வந்து ஹீரோக்களே நீங்கள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய். இப்போ அஜித்தும் கார் ரேஸ் போயிட்டார், விஜயும் வந்து அரசியலுக்குள்ள போயிட்டார். மிஞ்சி போனால் சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன். சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் இதுதான் வரும். வந்து ஹீரோக்களுக்கே அப்படியேப்பட்ட நிலைமை ஆகிப்போச்சு. ஆனால் அடுத்த கட்டில் இருக்கிற ஹீரோக்கள் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிஸிங்க, என் சம்பளம் இவ்வளோங்க, நீங்கள் ஒரு கால் ஷீட் கதை கேளுங்க. கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம், கதை கேட்கறது கூட நேரம்னு பந்தா பண்ணிப்பாங்க. ஆனால் போனீங்கன்னா வீட்டில் சும்மா இருப்பாங்க, பட வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. இந்த பில்டப் தான் தமிழ் சினிமாவில் உள்ள இந்த ஹீரோக்களுக்கு பெரிய சாபக்கேடே. வந்து அது மாதிரி ஹீரோக்களுக்கு இல்லை. அது போது ஹீரோயின் யாருங்க இங்கே இருக்காங்க? வந்து ஹீரோயின்லாம் இப்போ அதெல்லாம் ஒரு காலம் வந்து சிம்ரன் நடிச்சிட்டு இருந்தாங்க, ஜோதிகா இது பண்ணிட்டு இருந்தாங்க, லைலா தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மலையேறி போச்சு. வரது ஒரு 2 படம் நடிக்கிறதுக்கு காணாமல் போடுது. இதுக்கு இந்த நடிகைக்கு இங்கே வாய்ப்பு இல்லை, பரபரப்பு இல்லை. தெலுங்குல கூட பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஷ் படத்தில் நடிச்சது கூட 2வது ஹீரோயின் தான். வந்து அதையே கூட பயங்கரமாக ட்ரோல்லாம் பண்ணாங்க. அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அப்படியேப்பட்ட நிலைமையில் இதை ஏன் கிளப்பி விடணும்னு நினைக்கிறாங்க. இதை ஏன் கிளப்பி விடணும்? இதை சம்மந்தமாக யாராவது பேசிவிட்டாங்கன்னா குய்யோ முறைன்னு வச்சு அதை வந்து பெரிய விஷயமாகிறது. அதனால் திறமையும் தகுதியும் நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தால் எந்த ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் அந்த வாய்ப்பு அந்த இது கிடைக்க தான் செய்யும். அது இந்த 2 கான்ட்ரவர்சியும் பயன்படுத்த 2 பேரும் இந்த கான்ட்ரவர்சியை உருவாக்குறதுக்கான காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். இந்த சோஷியல் மீடியாவை தயவுசெய்து தப்பாக பயன்படுத்தாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.